வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து 2 புதிய அறிவிப்பு இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏதாவது விரிவாக்கம் செய்யப்படுமா, இந்த 2025 பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் தொகை உயர்வு வேணும், அது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நிறைய பொதுமக்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான முழுமையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2 புதிய அறிவிப்பு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த ரேஷன் கார்டு கொடுக்கும் முன்னே பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்க்க போனால் அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கால் மூலிமா கால் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்க்கும்போது ஒரு சில பேருக்குலாம் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது. ஸோ ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே எஸ்எம்எஸ் வரல, இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா நிராகரிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற அடிப்படையில் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. இப்போ புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட சேர்த்து இந்த விண்ணப்பத்தையும் சரிபார்க்கிற பணியில் ஈடுபட போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதை தொடர்ந்து மக்கள் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த வருடம் 2025 தொகை உயர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம அரசியல் வட்டாரங்கள்லேருந்து என்ன தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரையும் உயர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பையும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்ல பார்க்க போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பயனாளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருடம் இந்த தொகை உயர்வுனால ஸோ அடுத்த வருடம் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரம் மட்டும் இல்லை பொதுமக்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்கறது ஸ்டேட்டில் 2000 ரூபா கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 1500 ரூபா 500 ரூபா உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடருக்கு முன்னாடி இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் விடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு தளர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.